தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஆர். சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கங்க சார். இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் இதனுடைய ஒப்பீனியன் போல் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒப்பீனியன் போல் வந்தது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒப்பீனியன் போல் நம்ம முழுமையா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு சில கருத்து கணிப்புகள் ரொம்பவே ஒரு மிகைப்படுத்தி 190, 200, 210 அப்படின்ற மாதிரி டிஎம்கே கொடுத்திருந்தாங்க. இன்னொரு கருத்து கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருந்தாங்க. பட் உங்க அனாலிசிஸை பார்க்கும்போது ஓரளவு களத்திற்கும் ரியாலிட்டிக்கும் ஒத்து போகக்கூடிய நிலையில தான் இந்த கருத்து கணிப்பு மட்டுமல்ல, கடந்த கால கருத்து கணிப்புகளிலும் உங்களுடைய இந்த ஏஎன்எஸ் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய அந்த கருத்து கணிப்புகள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது உங்களுடைய அந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பை துல்லியமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 39 இடங்களை கைப்பற்றும், ஓரிடங்கள் அஇஅதிமுகவிற்கு போகும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அது போல ஒரு களம் என்பது அவ்வாறாகவே இருந்தது. அதன் பிறகு அந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 167 இடங்கள் நீங்கள் வரும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தீர்கள். எல்லாரும் அப்ப என்ன சொன்னாங்கன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஸ்வீப் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க அதுக்கு உண்டான ஒரு தெளிவான அப்படிலாம் கிடையாது, 167 தான் இருக்கும், பல ஃபேக்டர்ஸ் இருக்கு, 10.5ல இருந்து பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய அனாலிசிஸை நம்ம பார்த்திருந்தோம். அதே போல பல மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலினுடைய ஒப்பீனியன் போல்ஸையும் நீங்க எக்ஸாக்டா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை கணிக்கிறதுங்கிறது வேற, நம்ம அந்த மண்ணில் வாழ்றோம், நாம அந்த மண்ணோட தன்மையை அறிஞ்சிருப்போம். வேறு மாநிலத்தினுடைய அனாலிசிஸையும் நீங்க எக்ஸாக்டா சொன்னதே எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் அந்த 40% ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காங்கிரஸ் பெரிய ஒரு கேம்பெயினா முன்னெடுத்துட்டு போனாங்க. பிஜேபி தான் அட்வான்டேஜ்ல இருக்கு. அவங்க எடியூரப்பா இருந்தது, பிறகு பசவராஜ் பொம்மை மாற்றப்பட்டாரு. ஆனா ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், நிச்சயமா பிஜேபிக்கு தான் மக்கள் போடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஊடகங்களும் சொல்லி கொண்டிருக்க, நீங்க 136 நம்பரை கொடுத்துருக்கீங்க லாஸ்ட் டைம் நம்ம ட்ராக் ரெக்கார்ட்ல பார்க்கும்போது. அப்போ ரிசல்ட்டுமே 136 எக்ஸாக்டா வந்தது. அது ரொம்பவே யாரும் கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்க எக்ஸாக்டா அதை நீங்க கொடுத்துருக்கீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஃபுல் ஸ்வீப் அடிக்கும் இந்த இந்தியா அலையன்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. மோடி அரசு தனித்துவமான மெஜாரிட்டி கிடைக்காது என்கிற விஷயத்தையும் நீங்க அந்த உங்களுடைய அக்னி நியூஸ் சர்வீஸ் சார்பாக மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்தீங்க. என்ற அடிப்படையில் உங்களுடைய நம்பகத்தன்மை என்பது பொதுவெளிக்கு வெளிச்சமானது, ரெக்கார்டு இருக்கிறது, பொதுமக்கள் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிக்கு ஒரு அட்வான்டேஜ் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும். 178 சீட்ஸ் வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய இந்த அனாலிசிஸ், இது பற்றிய எவ்வளவு சாம்பிள் மற்றும் எப்படிலாம் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு பற்றிய விவரங்களை எங்க நேயர்களுக்கு கொடுங்க சார். இப்போ நம்ம எடுத்த சாம்பிள்ஸ் 36,248. அதுல நம்ம ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போதுமே எடுப்போம் எல்லா எலெக்ஷன்ஸ்லயும். ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 18 to 30 years, ஆண்கள் 5,765, பெண்கள் 9,651, 31 அண்ட் அந்த ட்ராக்கை 75 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வருவோம். மென் ஆண்கள் 10,239, பெண்கள் 10,533, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 60. அப்புறம் இந்த சர்வே பீரியட் எடுத்தது March 18th to April 10th, 234 தொகுதியிலும். இதுல நாங்க பார்த்ததுல 21 கான்ஸ்டிடன்சி, 234 கான்ஸ்டிடன்சில த மார்ஜின் லெஸ் தென் 5%, 5% குறைவாக தான் மார்ஜின் இருக்கு. அதுல 14 இடங்களில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது, 7 தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. இப்போ நம்ம ஒப்பீனியன் போல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனௌன்ஸ் பண்றோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் 10 தொகுதிகள், திமுக 10 தொகுதிகளிலும் முன்னிலை. சென்னை 16 தொகுதிகள், திமுக 16 தொகுதிகளிலும் முன்னிலை. காஞ்சிபுரம் 4 தொகுதிகள், 4 தொகுதிகளிலும் திமுக அலையன்ஸ் முன்னிலை. வேலூர் 5 தொகுதிகள்,
4 தொகுதியில் திமுகவும் 1 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை. கிருஷ்ணகிரி 6 தொகுதிகள், 4 தொகுதியில் திமுக, 2 தொகுதியில் அதிமுக முன்னிலை. தர்மபுரி 5 தொகுதிகள், 2 தொகுதிகள் திமுக முன்னிலை, அதிமுக 3 தொகுதியில் முன்னிலை. திருவண்ணாமலை 8 தொகுதிகள், திமுக 6 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 2 தொகுதியில் முன்னிலை. விழுப்புரம் 7 தொகுதிகள், 4 தொகுதியில் திமுக முன்னிலை, 3 தொகுதியில் ஏடிஎம்கே முன்னிலை. சேலம் 11 தொகுதிகள், 7 தொகுதியில் அதிமுக முன்னிலை, 4 தொகுதியில் திமுக முன்னிலை. நாமக்கல் 6 தொகுதிகள், 4 தொகுதியில் திமுக முன்னிலை, 2 தொகுதியில் அதிமுக முன்னிலை. ஈரோடு 8 தொகுதிகள், திமுக 5 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 3 தொகுதியில் முன்னிலை. நீலகிரி 3 தொகுதிகள், 3 தொகுதியும் டிஎம்கே ஸ்வீப் பண்ண போறாங்க. கோயம்புத்தூர் 10 தொகுதிகள், திமுக 6 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 4 தொகுதியில் முன்னிலை. திண்டுக்கல் 7 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 5 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 2 தொகுதியில் முன்னிலை. கரூர் 4 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 4 தொகுதியிலும் ஸ்வீப் பண்ண போறாங்க. திருச்சி 9 தொகுதிகள், 9 தொகுதியிலும் திமுக ஸ்வீப் பண்றாங்க. பெரம்பலூர் 2 தொகுதி, 2 தொகுதியிலும் திமுக ஸ்வீப் பண்றாங்க. கடலூர் 9 கான்ஸ்டிடியூன்சிஸ், அதுல 7 டிஎம்கே அலையன்ஸ் லீடு, 2 ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடு. நாகப்பட்டினம் 3 தொகுதிகள், 2 தொகுதியில் திமுக முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை. திருவாரூர் 4 தொகுதிகள், 4 தொகுதியிலும் திமுக ஸ்வீப் பண்றாங்க. தஞ்சாவூர் 8 தொகுதிகள், 8 தொகுதியிலுமே திமுக ஸ்வீப் பண்றாங்க. புதுக்கோட்டை 6 தொகுதிகள், திமுக 5 தொகுதியிலும் அதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை. சிவகங்கை 4 தொகுதி, திமுக அலையன்ஸ் 3 தொகுதியிலும் அதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை. மதுரை 10 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 5 தொகுதியிலும் அதிமுக அலையன்ஸ் 5 தொகுதியிலும் முன்னிலை. தேனி 4 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 3 தொகுதியிலும் அதிமுக அலையன்ஸ் 1 தொகுதியிலும் முன்னிலை. விருதுநகர் 7 தொகுதிகள், 6 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை. ராமநாதபுரம் 4 தொகுதிகள், 4 தொகுதியுமே டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப் பண்ண போறாங்க. தூத்துக்குடி 6 தொகுதிகள், 5 தொகுதியில் திமுக முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை. திருநெல்வேலி 5 தொகுதிகள், 3 தொகுதியில் திமுக அலையன்ஸ் முன்னிலை, 2 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் முன்னிலை. கன்னியாகுமரி 6 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 5 தொகுதியில் முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் முன்னிலை. அரியலூர் 2 தொகுதிகள், 2 தொகுதியிலும் திமுக அலையன்ஸ் முன்னிலை. திருப்பூர் 8 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 4 தொகுதியிலும் அதிமுக அலையன்ஸ் 4 தொகுதியிலும் முன்னிலை. கள்ளக்குறிச்சி 4 தொகுதிகள், டிஎம்கே அலையன்ஸ் 3 தொகுதியிலும் ஏடிஎம்கே அலையன்ஸ் 1 தொகுதியிலும் முன்னிலை. தென்காசி 5 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 3 தொகுதியிலும் 2 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் முன்னிலை. செங்கல்பட்டு 7 தொகுதிகள், 6 தொகுதியில் திமுக அலையன்ஸ் முன்னிலை, அதிமுக அலையன்ஸ் 1 தொகுதியில் முன்னிலை. திருப்பத்தூர் 4 தொகுதிகள், 2 தொகுதியில் திமுக அலையன்ஸ் முன்னிலை, 2 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் முன்னிலை. ராணிப்பேட்டை 4 தொகுதிகள், 3 தொகுதியில் திமுக அலையன்ஸ் முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் முன்னிலை. மயிலாடுதுறை 3 தொகுதிகள், 3 தொகுதியிலும் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப் பண்ண போறாங்க. சார் இப்போ பர்சன்டேஜ் வைஸ் போயிடலாம் சார். பர்சன்டேஜ் வைஸ் ஜோனல் வைஸா போலாம். இப்போ தென் மண்டலம் மொத்த தொகுதிகள் 58, திமுக அலையன்ஸ் 42 தொகுதியில் முன்னிலை, அதிமுக அலையன்ஸ் 16 தொகுதியில் முன்னிலை. மத்திய மண்டலம் 37 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 35 தொகுதியிலும் அதிமுக அலையன்ஸ் 2 தொகுதியிலும் முன்னிலை. மேற்கு மண்டலம் 50 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 30 தொகுதியிலும் அதிமுக அலையன்ஸ் 20 தொகுதியிலும் முன்னிலை. வடக்கு மண்டலம் 52 தொகுதிகள், 35 தொகுதிகள் திமுக அலையன்ஸும் அதிமுக அலையன்ஸ் 17 தொகுதியிலும் முன்னிலை. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள், 36 தொகுதியில் திமுக அலையன்ஸ் முன்னிலை, அதிமுக ஒரே ஒரு சீட்ல தான் முன்னிலை. இப்போ வாக்கு சதவீதம் போயிடலாங்க. வாக்கு சதவீதம் தென் மண்டலம் திமுக 44.5, அதிமுக 36%, டிவிகே 11%, என்டிகே 6.3, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ் நோட்டா 2.2. மத்திய மண்டலம் திமுக 47.4, அதிமுக 35.4, டிவிகே 9.8, என்டிகே 5.4, மற்றவர்கள் 2%. மேற்கு மண்டலம் திமுக 43.4, அதிமுக 38, தாவேகா 12.1,
என்டிகே 4.2, மற்றவர்கள் 2.2. வடக்கு மண்டலம் திமுக 45.1, அதிமுக 37.2, டிவிகே 10.6, என்டிகே 4.9, மற்றவர்கள் 2.2. சென்னை மண்டலம் திமுக 46.7%, அதிமுக 29.8%, டிவிகே 14.1%, என்டிகே 7.1%, மற்றவர்கள் 2.3. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா 234 கான்ஸ்டிட்யூன்சில டிஎம்கே அலையன்ஸ் 45.4%, அதிமுக அலையன்ஸ் 35.3%, டிவிகே 11.5%, என்டிகே 5.6, மற்றவர்கள் 2.4. இப்ப சீட் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா திமுக 178 இடங்களில் முன்னிலை, அதிமுக 56 இடங்களில் முன்னிலை. தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இந்த தேர்தலில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இப்ப எனக்கு இதுல முக்கியமா சில விஷயங்கள் இந்த மாவட்டத்துல நீங்க சொன்ன கணக்குல இருந்து சில கேள்விகள். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அதே போல நாம் தமிழர் கட்சிக்கும் பிரதமர் வேட்பாளர்கள் கிடையாது. அவங்க இரு தேசிய கட்சிகளும் எதிர்த்து தான் வந்து அஇஅதிமுகவும் களங்கண்டது, நாம் தமிழரும் களங்கண்டது. ஆனால் பரவலாக அந்த ஓட்டிங் பர்சன்டேஜஸ் வந்து ஏஐஏடிஎம்கேவுக்கு வந்து விழலை. மாறாக ஒரு 6 நாடாளுமன்ற செக்மெண்ட்ஸ்க்கு மட்டும் அபரிவிதமான ஒரு பர்சன்டேஜஸ் வந்து விழுந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய பகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு கை கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொங்கு பகுதிகளில் மட்டும்தான் அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஇஅதிமுக. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இப்போ நான் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக அவங்க கூட்டணியில் தேமுதிக மட்டும்தான் இருந்துச்சு. தனியாக இருந்தே இந்த 6 மாவட்டங்களில் அவங்க நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நாம வந்து சில சேலம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து 11 இடங்கள்ல 4 இடங்கள் வரைக்கும் திமுக இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி காம்பினேஷன் அங்க ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி நம்ம வந்து ஒரு 4 சீட்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் இபிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா? கோயம்புத்தூர்லயும் நம்ம 6 தொகுதிகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மெஜாரிட்டி 10ல் 6ன்னா நம்ம 50% கிராஸ் 50% கிராஸ் 60% ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆகுது? இது சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா நார்த் ஜோன்லீங்க கன்வர்ஷன் ஆக மாட்டேங்குதுங்க. டிஎம்கே சோசியல் இன்ஜினியரிங் பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக். எம்கே ஸ்டாலின் பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கே ஆனதுலேருந்தே அவர் வந்து அந்த அந்த அலையன்ஸை வந்து இன்டாக்டா வச்சிருக்காரு. இன்டாக்டா இருக்குது. ஏடிஎம்கேல அப்படி இல்லை. ஒருத்தர் வராங்க, அப்புறம் போறாங்க, என்டிஏல போய் சேர்றாங்க, அப்புறம் திருப்பி ஏடிஎம்கேக்குள்ள வராங்க. சீட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பார்த்தீங்க. இது அதனால வந்து அவங்களுக்கு வந்து கன்சாலிடேஷன் ரொம்ப கம்மியாகுது. இப்போ வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் நார்த்ல பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்கே ஃபேக்டர் வந்து பிரியுதுங்க, பிரியுது. இது வந்து 5 கார்னர் ஃபைட்டு தான். இது எல்லாம் 4 கார்னர்றாங்க. இது 5 கார்னர் ஃபைட்டு தான். இப்போ சசிகலா அம்மையாரும் ஐயா ராம்தாஸும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம களத்துல பாத்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் டில் 40, 39 இவங்கெல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு வாக்களிப்பாங்க. பட் 40க்கு மேல 75 வரைக்கும் அது அந்த வன்னியரோட்டு வந்து வன்னியரோட வாக்குகள் கண்டிப்பா ராமதாஸ்க்கு தான், டாக்டர் ராமதாஸ்க்கு தான் செலுத்துவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து டிஎம்கே கன்சாலிடேஷன் பண்ணிட்டாங்க. நான் வன்னியர் லிங்குஸ்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்தும் அப்புறம் வன்னியரோடையும் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க டிஎம்கே பக்கம். அதனால இந்த சோசியல் இன்ஜினியரிங் இது நடந்தனால பிஎம்கே வீக் ஆறாங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் பெரியவர் வந்து ஒரு 1.5% வரைக்கும் பிரிப்பாரு. இருக்கிற அவங்க ஓட்டு 4.5 வைங்க, 1.5 பிரிச்சிருவாரு. அப்புறம் இவங்களுக்கு 3.5 தான் இருக்கும். அந்த 3.5ல டிஎம்கே சோசியல் இன்ஜினியரிங் அது அவங்க பிரிக்கிறாங்க. அவங்க பிரிக்கிறதே பிஎம்கே ஓட்ஸ் தான். டாக்டர் ராமதாஸ் வந்து பிஎம்கே ஓட்ஸ் தான் பிரிக்கிறாரு, வன்னியர் ஓட்ஸை. அப்போ அது கன்சல்டேஷன் ஆக மாட்டேங்குது. அது கன்சல்டேட் ஆகலைன்னு என்ன ஆகும்? ஏடிஎம்கே வந்து வீக் ஆகுதுங்க. நல்ல ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஎம்கே கூட நல்லா இருந்துக்கணும், அது வீக் ஆகுது. இதுதான் ப்ராப்ளம் நார்த்ல.
அதுதான் சேலத்துல காமிக்குது. சேலத்துல வந்து நாங்க செகண்ட் ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது வீரபாண்டி தொகுதி வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருந்துச்சு. இப்ப வந்து டாக்டர் தருண் நல்ல லீடில் இருக்காரு. இப்போ டாக்டர் தருண் இஸ் லீடிங் இன் வீரபாண்டி பை அபவுட் 10,000 to 12,000 votes. இது மாறி இருக்கு. அது என்ன 23rd லாஸ்ட் மந்த் எடுத்தோம், ரிலீஸ் சர்வே. இப்போ 17th எடுக்கும்போது டாக்டர் தருண் அங்க வராரு. அங்கேயே பாத்தீங்கன்னா 1 year votes வந்து டிஎம்கே கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அங்க கொங்கு வேளாளர் ஓட்டும் டிஎம்கேக்கு கன்சாலிடேட் ஆகுது. நான் கொங்கு வேளாளர் ஓட்டு ஆக்சுவலாவே கன்சாலிடேட் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் தொகுதி டாக்டர் தருண். அங்க வந்து டிஎம்கே லீடிங், மேட்டூர்ல லீடிங், டிஎம்கே லீடிங். அப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, இப்போ வெஸ்ட்ல இருந்தே இப்படி ஆரம்பிச்சதுன்னா, அப்ப நார்த் போகும்போது இப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்விங் வந்து இப்படிதான் இருக்கும். சோ பிஎம்கே இஸ் நாட் ஃபேரிங் வெல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வன்னியர் அல்லாது நான் வன்னியர்களோட ஓட்டுகளை வந்து விசிகாவும் அங்கே ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறத பார்க்குறோம் நார்த் தமிழகத்தில். அப்போ இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. அப்போ நார்த் தமிழகத்துல வந்து விசிகா தங்களுடைய வாக்குகளை கடந்த முறை மாதிரி போலரைசேஷன் வந்து டிஎம்கேவுக்கு கிடைக்குமா இந்த முறை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஏன்னா இப்போ திருமாவளவனே நானே வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன்னு சொன்னது, பிறகு அவர் வந்து பின்வாங்கினது, அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து விஜயால் பாதிக்கப்படுவேனோ என்ற ஒரு ஃபேக்டர் வந்து முன்வைக்கப்படுது. ஸோ இது எப்படி களத்துல எப்படி தெரிஞ்சிச்சு? வன்னியர் அல்லாத பறையர் சமூகத்தினுடைய வாக்குகளை முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதா கடந்த தேர்தலை போல, அல்லது அதுல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா டிஎம்கே அலையன்ஸ்? இது வந்து ஒரு நல்ல ட்ரிக்கி கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. விசிகே வந்து கொஞ்சம் டவுன் தான் நார்த்ல. அவங்க வாக்கு சதவீதம் கொஞ்சம் வந்து டிவிகே போகுது. இந்த யங்ஸ்டர்ஸ் திரும்ப பின்னால இருந்தவங்க கொஞ்சம் பேர் வந்து டிவிகே போறாங்க. பட் திரும்ப அந்த அந்த பப்ளிக் ஓட்ஸ் இருக்கு இல்லைங்க, அதை வந்து இப்போ கேப்சர் பண்றாரு. அவரு நான் தலித் ஓட்ஸை கன்சல்டேட் பண்றாரு இப்போ எல்லா இடத்துலையும். ஸோ வந்து ஒரு பாதிப்பு இருக்கு, திருமாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. மிஸ்டர் திருமா அதை வந்து கால்குலேட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. பட் அவங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து அந்த 8 சீட்ல எனக்கு என்னமோ ஒரு 60% ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ 60% தான் மேக்ஸிமம். இப்போ வந்து அவங்க ஒரு 4 to 5 சீட்ஸ் தான் வந்து ஜெயிக்கக்கூடிய அளவு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த 3 சீட்டு ரொம்ப டஃபா இருக்கு. அதுவும் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல கொஞ்சம் டஃபா இருக்கு, ரொம்ப டஃபா இருக்கு அவங்களுக்கு. ஒரு கன்வர்ஷன் வந்து அவங்க 50 to 60% தான் இப்போதைக்கு. அது ஷுவர். பட் விசிகேவோட ஓட் ஷேர் கொஞ்சம் வந்து டிவிகே போகுது. அது டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது நல்லா தெரியுது. அது அந்த யூத் ஓட்டுங்க, தலித் யூத் ஓட்ஸ் கொஞ்சம் போகுது. இப்போ தேமுதிகவும் கூடுதலா வந்திருக்கு. அவங்களும் நார்த் மெட்ராஸ்ல ஒரு ஃபோர்ஸா இருக்கக்கூடியவங்க. கடந்த காலத்துல எப்படி வந்து விருதாச்சலத்துல கேப்டன் விஜயகாந்த் போட்டியிட்டாரு, பாமகவுடைய ஓட் பேங்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குனாருன்னு சொல்லி நம்ம கடந்த தேர்தல்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ட்ராக் ரெக்கார்டு, அது யாரும் மறுக்க முடியாது. இப்போ தேமுதிகவுடைய வருகை பிளஸ் விசிகா, அங்கே அகெயின்ஸ்டா இருக்கிறது ஏஐஏடிஎம்கே பிளஸ் பிளவுபட்ட பாமக. இப்போ அங்க இது எப்படி இருக்கு? தேமுதிக வந்ததுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்க களத்துல பாத்தீங்க? தேமுதிக எல்லா இடத்துலயும் சென்னையில ஒரு 500 இருந்து 1000 ஓட்ஸ் இருக்கு அவங்களுக்கு சென்னையில. இது வந்து 2016லயே இந்த டிஎம்டிகே, இந்த எம்டிஎம்கே, விசிகே, திருமா இவங்கெல்லாம் ஒரு டிசிஷன், அந்த மாதிரி அந்த ராங் டிசிஷன், அந்த ஃப்ரண்ட்னு சொல்லி போனது. அது வந்து பெரிய இது. அது வந்து இந்த அலையன்ஸ் வந்து இங்க டிஎம்கே அலையன்ஸ் 2016ல ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா டிஎம்கே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கோம் எலெக்ஷன்ல. அம்மையார் ஜெயலலிதா தோத்துருப்பாங்க. அது நடக்கல. இந்த நால்வரணி போய் ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு டிஎம்கே லாஸ்ட் எலெக்ஷன் நேரோலி அபவுட் 20-30 சீட்ஸ். பட் பர்சன்டேஜ் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து டிஎம்டிகேக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குங்க. நீங்க சென்னை மட்டும் இல்லைங்க, வெஸ்ட் ஜோன்ல சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா இடத்துலயும் அவங்களுக்குன்னு ஓட் ஷேர் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா திருப்பூர் மேயர் யாருங்க? திருப்பூர் மேயர் நீங்க நிறைய பேர் டிஎம்டிகேல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஓட் ஷேர் இருக்குது. அப்போ இங்க மட்டும் இல்ல, சவுத்துல நல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து மெயினா வந்து மதுரை, விருதுநகர், அந்த சைட் போயிட்டீங்கன்னா கோவில்பட்டி, விருதுநகர்ல வந்து விருதுநகர் கான்ஸ்டிடியூன்சில அவங்களுக்கு
ஒரு 10,000 15,000 ஓட்டு எப்பவும் ஒழுகும் யார் நின்னாலும். இப்ப வந்து விஜய் பிரபாகரன் அங்க நிக்காரு. விருதுநகர் வந்து ஒரு ஸ்வீப்பா இருக்க போகுது பாருங்க. ஸ்வீப்பா இருக்க போகுது. ஒரு 25 to 35,000 ஓட்ஸ் டிஃபரன்ஸ்ல வருவாரு. நம்ம எடுக்கும்போது ஒரு 30,000 இருந்துச்சு. அது இன்க்ரீஸ் ஆகும். டிஎம்டிகே வந்து இங்க வந்தது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அந்த 10 சீட்ல 70% ஸ்ட்ரைக்கிங் ரேட் கன்ஃபார்ம் டிஎம்டிகே. டிஎம்டிகே 7 சீட் ஜெயிப்பாங்க. 6 to 7 கன்ஃபார்ம்டு. அந்த 3 வந்து கண்டிப்பா தோப்பாங்க. கண்டிப்பா they will not win. ஆனா தர்மபுரியில அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி எதுவும் டிஎம்டிகே கேண்டிடேட் தான் நிக்குது. அங்க ரொம்ப டஃப்பா இருக்குங்க. ரொம்ப அங்க வன்னியர்களுடைய வாக்கு போலரைசேஷன் பண்ணிரும் பாமக அம்மையார் சௌமியா பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து. நான் வன்னியர்களுடைய வாக்குகளை வந்து தேமுதிக கேண்டிடேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் ஒரு மேஜிக்கா வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல டிஎம்கே லைன்ஸ்க்கு அது நான் வன்னியர் கன்சால்டேஷன், மைனாரிட்டி கன்சால்டேஷன், தலித் கன்சால்டேஷன் எல்லாம் தருமபுரி தொகுதியில நல்லா இருக்கு. தலித் கன்சால்டேஷன் அங்க வந்து 90% ஆஃப் த தலித்ஸ் வந்து டிஎம்கே லைன்ஸ் அது டிஎம்டிகேக்கு வாக்களிப்பாங்க. அங்கேயும் வந்து பிஎம்கே பிளவுபட்டனால அங்கேயும் சௌமியா வந்து அவ்வளவு வாக்குகள் வராது. இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டு. முதல்ல என்ன சொன்னாங்க, அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருவாரு அப்படின்னாங்க. டாக்டர் செந்தில் கூட தோத்தாரு. அப்புறம் அடுத்த தடவை ஜெயிச்சிருவாருன்னு நினைச்சாங்க, அங்கேயும் தோத்தாரு. நீங்க பார்லிமெண்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் வந்து அவங்க லீட் பண்ணிட்டே இருந்தாரு அன்புமணி ராமதாஸ். தர்மபுரி டவுன் எடுத்தாங்க, என்ன ஆரம்பிச்சாங்க 12,000 லீட் போயிட்டாரு டவுன்ல மட்டும். அதனாலதான் அந்த 7,000 8,000 தோத்தது. அப்போ இந்த இது வந்து தர்மபுரி இப்போ அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில நடக்கும். இப்போ இது நடக்கும். இது வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டுங்க. இது யாரு ஜெயிச்சாலும் இட் பி மேக்ஸிமம் பிட்வீன் 3,000 and 4,000 ஓட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப டைட் ஃபைட்டு. பட் எங்களுக்கு தெரிஞ்ச இதுல வந்து தர்மபுரி வந்து டிஎம்டிக்கு 60% ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 60% சொல்றீங்க? ஆமா, 60 வந்து டிஎம்டிகே, 40 வந்து பிஎம்கே. ஓகே சார். அதே போல இப்போ சீமானுக்கு இந்த முறை பெர்சன்டேஜ் வந்து குறையுது. எனக்கு நான் உள்வாங்கினபடி விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வருது, அது எல்லாத்தையும் பாதிப்புக்குள்ளாக்குது, பெர்சன்டேஜை கொஞ்சம் குறைக்குது. அதுல சீமானும் விதிவிலக்கல்ல அவரும் குறைகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உள்வாங்குறேன். சீமான்ட்ட இருந்து ஒரு போலரைசேஷன் கெயின் பண்ணது டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது இந்த தேர்தலில். ஒரு அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஓட்டு டிஎம்கேவுக்கு முழுவதும் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சீமானும் ஒரு காரணம். அவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறாரு, பிறமொழியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை பொதுவெளியில அப்படி முன்வைக்கிறாருங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. ஸோ இவர் எடுக்கக்கூடிய சீமான் எடுக்கக்கூடிய இந்த அரசியல் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து என்ன நிலைமையை வந்து ஏற்படுத்துது, எதனால் அவருக்கு குறையுது? இன்னும் சொல்ல போனா சீமான் வந்து ஒரு போலரைசேஷன் அரசியலையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. தலித்துகள் மத்தியில அருந்ததியர்களுக்கு அந்த 3% உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் பறையர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு உண்டான அந்த உள்ஒதுக்கீட்டை உயர்த்தி தரக்கூடிய கூறியும் அந்த திருமாவனுடைய ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைக்க கொள்வதற்கு சீமானுக்கு உதவும் என்ற கருத்தும் சொல்லப்படுது. களத்துல நீங்க சீமானோட ஃபேக்டர் எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமான் வந்துங்க, சீமான் ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டிங்க, கேடர் பேஸ்ட் பார்ட்டி. அதே மாதிரி இந்த டிவிக்கே இருக்குங்க, இது கேடர் பேஸ்ட் பார்ட்டி இல்ல, இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ ஃபேன் கிளப் பார்ட்டி. ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. சீமானுக்கும் விஜய்க்கும் ரெண்டு டிஃபரன்ஸ். சீமான் கேடர் பேஸ்ட் பார்ட்டி. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, சீமான்ல கேடர் பேஸ்ட் பார்ட்டி ஓட் போடுறாங்க எப்பவுமே. அந்த கேடர் பேஸ்ட் சீமானு தான் போடுவாங்க. இந்த ஜெனரல் பப்ளிக் போட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க வந்து இந்த தடவை டிவி கேக் போடுறாங்க. சீமானுக்கு போட்டுட்டு இருந்த வாக்களிச்சவங்க டிவி கேக் போடுறாங்க. அந்த தலித் கன்சாலிடேஷன் எல்லாம் சீமானுக்கு அவ்வளவு எல்லாம் இல்லைங்க. அவருக்கு வந்து கேடர் பேஸ் பார்ட்டி இதே மாதிரி 6% அந்த மாதிரி தான் வரும். பட் எந்த தொகுதியிலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அது கன்ஃபார்ம்டு. பட் சீமானுக்கு ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல. இவர் இப்படியே தனியாவே நின்றுட்டு இருந்தாருன்னு வைங்க, கேடர் இருக்கிற கேடர்லாம் போயிடுவாங்க. இவர் வந்து ஏதோ ஒரு அலையன்ஸ் வைக்கணும். எதர் ஏடிஎம்கே அலையன்ஸ், இல்லைன்னா டிஎம்கே அலையன்ஸ், இல்லைன்னா என்டிஏ அலையன்ஸ் கூட போகலாம், இல்லைன்னா காங்கிரஸ் அலையன்ஸ் போகலாம், என்ன வேணா போடலாம். பட் இவர் இதே மாதிரி தனியா நின்னாருன்னா
his political career is a question mark. Mr. Okay. Seeman. சார் அதே போல டெல்டால கடந்த முறையும் போலயே ஒரு ஸ்வீப்பை கொடுத்துருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஆனா இந்த வாட்டி அந்த ஸ்வீப் இருக்காது டெல்டாவில் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கப்படுது. பிகாஸ் ஆஃப் விஜய் ஒரு தொகுதியில் திருச்சி கிழக்குல போட்டிடுறாரு. அதே போல டிடிவி தினகரன் வந்து அஇஅதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. அவரு நிச்சயமா இழந்த முக்குளத்தோர் சமூகத்தோட வாக்கை வந்து கொண்டு வந்துருவாரு அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. இப்போ டெல்டால கடந்த முறையுமே ஸ்வீப் இருக்காது. நிச்சயமா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏடிஎம்கே ஓட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. டெல்டாவில் எப்படி நீங்க அறுதிட்டு உறுதிப்பட மீண்டும் ஸ்வீப் வரும் அதே போல கடந்த முறை போலவே அப்படின்னு நீங்க சொல்றீங்க? சார் டெல்டாலையும் வந்துங்க நீங்க சொல்ற மாதிரி டிடிவி தினகரன் நீங்க வந்திருக்கிறாரு, அதனால ஓட் ஷேர் அப்படியே இருக்கும். போன தடவை மன்னார்குடியில 20% வாங்கினாரு, அது அப்படியே வந்துடும். அப்புறம் திருச்சி எல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ இங்க வந்து ஓபிஎஸ் ஃபேக்டர் பிளே ஆகுது. ஓபிஎஸ் டிஎம்கேக்கு வந்து சேர்ந்த பிறகு முக்குளத்தோர் கம்யூனிட்டி வந்து ஏடிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் இவர் பிரிச்சு எடுத்துட்டு போறாரு. இவர் வந்து கன்சால்டேட் பண்ணிட்டாரு, இங்க சவுத்லயும் கன்சால்டேட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த டெல்டால வரும்போது டிடிவி தினகரன் ஓட்டை வந்து யாரு பிரிக்கிறாங்கன்னா ஓபிஎஸ், அப்புறம் சசிகலா அம்மையார், அவங்க வேற டாக்டர் ராம்தாஸ் கூட போறதுனால அவங்களும் பிரிக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கோ சசிகலாக்கோ பப்ளிக் ஓட்ஸ் இல்லை, பப்ளிக் ஓட்ஸ் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவங்க பிரிக்கிறதெல்லாம் ஏடிஎம்கே ஓட்ஸும் டிடிவி தினகரன் கூட இருக்கிற ஓட்டு தான் பிரிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க டோட்டலா வந்து தினகரன் டவுன் ஆகிறது இல்லாம அவர் சேர்த்து ஏடிஎம்கேவும் டவுன் ஆக்குறாரு. ஏடிஎம்கே அலையன்ஸையும் வந்து அவர் வந்து பாதிக்குது டிடிவி தினகரனால. டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கூட இல்லைன்னா கூட கன்சல்டேட் ஆகும். இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, டிடிவி தினகரன் அங்க போய் ஏடிஎம்கேவையும் இவர் வந்து டவுன்ல இழுத்துட்டு வர்றாரு. இந்த தடவை வந்து டிடிவி தினகரன் ஒரு சீட் ஜெயிக்க மாட்டாங்க. டிடிவி தினகரன் ஃபெயிலியர். அவர் நிக்கிற இடம் எல்லாமே ஒரு சீட் ஜெயிக்க மாட்டாங்க. காரைக்குடி எடுத்துக்கோங்க, காரைக்குடியில பாண்டி வந்து நல்லா பண்ணார் லாஸ்ட் டைம். இப்ப வந்து அவர் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காரு, 3வது இடத்துல இருக்காரு. அங்கேயும் அவங்க கன்சல்டேட் பண்ண முடியல காரைக்குடியில. அது வந்து அந்த அந்த காரைக்குடி கான்ஸ்டிட்யூன்சி முக்குளத்தோர் இது வாக்கெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு போகுது, டிரான்ஸ்பர் ஆகுது. காங்கிரஸ் வந்து எல்லாம் நினைச்சாங்க மாங்குடி வந்து தோத்துருவாருன்னு. இப்போ வந்து மாங்குடி வந்து நல்ல லீடர் இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா டிவிகே விஜய், டாக்டர் பிரபு 2வது இடத்துல இருக்காரு காரைக்குடியில. ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சாங்க, 3வது இடம். சீமான் 4வது இடத்துல இருக்காரு அங்கேயே. இதுதான் உண்மை. அந்த ஓட் டிரான்ஸ்பர் முக்குளத்தோடு எங்கேயும் ஆக மாட்டேங்குது. டிடிவி தினகரனுக்கோ ஏடிஎம்கோ ஆக மாட்டேங்குது. வெஸ்ட் ஜோன்லயே ஆகாத போது நீங்க எப்படி டெல்டாலையும் சவுத்லயும் ஆகும்? கொங்கு வேளாளர் கவுண்டர் மெஜாரிட்டி இருக்கிற வெஸ்ட் ஜோன்லயே அவங்களால பண்ண முடியல. ஏடிஎம்கே டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. சார் இப்போ எனக்கு அடுத்தபடியா சவுத்துல இப்போ கடந்த முறை போலவே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி அப்படின்னு சொல்றீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10.5% வன்னியர் உள்ஒதுக்கீடு வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. அதனால ஒரு எதிர்மறையான ஒரு போலரைசேஷனுக்கு அது வந்து ஒரு உதவிச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அது வந்து இப்ப நடைமுறைக்கு வரல. அதுவுமே தீவிரப்படுத்தல பாட்டாளி மக்கள் கட்சியும் அஇஅதிமுகவும். இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் தினகரனுடைய வருகை அதே விஷயம் தான் சொல்லப்படுது. அவர் வந்து பிரிச்ச ஓட்டுகள், கணிசமான ஓட்டுகளை பிரிச்சாரு. அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 20% வந்தாலுமே அது வந்து ஏஐடிஎம்கேக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. குமரியில இருந்து நீங்க பல மாவட்டங்கள்ல நல்லாவே லீடிங் கொடுத்துருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இந்த முறையும் டிஎம்கேவுக்கு ஃபேவரபிள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ மற்ற ஏஐஏடிஎம்கேவுக்கோ பிஜேபியும் கூடுதலா இருக்கு இந்த தேர்தலில். அப்போ பிஜேபியும் நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல போட்டிடுறாரு. இந்த மாதிரி சில பிஜேபிக்கும் ஓரளவு இருக்கு. குமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் சவுத்துல கொஞ்சம் அவங்களுக்கும் செல்வாக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் இப்போ எடுபாடு ஆகாதா, எப்படி பாக்குறீங்க? இல்ல சவுத்துல வந்துங்க ஹிந்து நாடார், கிறிஸ்டின் நாடார், முக்குளத்தோர், தலித்ஸ், ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, மைனாரிட்டிஸ், கோனார், மற்ற லிங்குஸ்டிக்ஸ்,
இன்க்ளூடிங் சௌராஷ்டிரியன்ஸ், அதெல்லாம் வந்து டிஎம்கே கன்சாலிடேட் ஆயிடுச்சு. இதுதான் டேஞ்சரஸ். அங்க டிஎம்கே கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. முக்குளத்தோர் வந்து ஏடிஎம்கேக்கு எப்படி பார்த்தாங்களோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 21 எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ டிடிவி தினகரன் நம்ம எப்படி சொன்னோம் டெல்டால, அதே எஃபெக்ட் தான் அவருக்கு அங்கேயும் வருது. அங்க பார்த்துட்டீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கிளீனா ஃபினிஷ் பண்றாரு டிடிவியை. சசிகலா அங்க போய் கிளீனா டிடிவி தான் ஃபினிஷ் பண்றாங்க. டிடிவி என்ன வாக்கு வாங்கியிருந்தாங்களோ அதை 2 பேரும் கன்சாலிடேட் பண்றாங்க. ஒரு பக்கம் சசிகலா கன்சாலிடேட் என்ன ஒரு 2000 3000 4000 இருந்தாலும் ஓகே. இவர் ஓபிஎஸ் வந்து அவரும் கன்சாலிடேட் பண்றாரு டிஎம்கே பக்கம். இப்போ இது வந்து என்னன்னா தினகரன் ஓட்டு வந்து இவங்க பிரிக்கிறாங்க, சசிகலா வந்து ஏடிஎம்கே ஓட்டையும் பிரிக்கிறாங்க. ஏடிஎம்கேவோட ஓட்டு அது வந்து இந்த 55-60+ எல்லாம் நிறைய முக்குளத்தோர் வந்து சசிகலாவுக்கு தான் வாக்களிப்பாங்க. இந்த 45க்கு அப்புறம் 45 ஏஜுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா ஏடிஎம்கே அங்க பாதிப்பு அடைகிறாங்க. ரைட் ஃப்ரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து எடுத்துட்டீங்க அந்த பாதிப்பு இருக்கு. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இது தூத்துக்குடி, இது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால வந்து டிடிவி தினகரன் வந்து ரொம்ப பேடா பர்ஃபார்ம் பண்ணுவாருங்க. ஏடிஎம்கே ஓட்டு அவருக்கு லாஸ்ட் டைம் வாக்களிச்சதுல ஏடிஎம்கே ஓட்ஸ் தான். இப்ப அந்த ஏடிஎம்கே ஓட்ஸை இவங்க ஓபிஎஸும் சசிகலா அம்மையாரும் பிரிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, டிடிவி தினகரனோட பர்சன்டேஜ் டவுன் ஆகும். ஏடிஎம்கே அங்க உளுந்து போன தடவை வாக்களித்த ஓட் ஷேரும் கம்மியாகும். இது யாருக்கு பயன்னா கடைசியில் டிஎம்கேக்கு தான் பயன். இப்படிதான் டிஎம்கே வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல எல்லா ஜோன்லயும் இருக்கிறது இதுதான் காரணம். ஸோ எப்படி 2016ல வந்து பல அணிகள் பிரிந்ததுனால அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜ் வந்ததோ அது போல எவ்வளவு அணிகள் பெரிய ஆளுங்கட்சிக்கு அது சாதகமான ஒரு கால்குலேஷன் அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி, கடந்த தேர்தலை விடவும் ஒரு 10-20 சீட்டு திமுகவுக்கு கூடுதலாக அந்த அணிக்கு பெற்று வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு மக்களை சந்திக்க போறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி இந்த திமுக அணிக்கு ஃபேவரபிளாக வரக்கூடிய காரணம் என்ன? போலரைசேஷன்ஸ் வந்து உதவுதா திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. அப்போ இந்த தேர்தலில் இப்போ திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடியது கடந்த தேர்தலுக்கு வந்த அதே போலரைசேஷன் இந்த தேர்தலுக்கும் அவங்க கிடைக்குதா அப்படிங்கிறது கேள்விதான். ஸோ ரத்தின சுருக்கமா உங்களுடைய இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ்ல எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்புகள் அகெயின் டிஎம்கே ரெஜிம் கூடுதலான ஒரு 20 சீட்டு கிடைக்கும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். நிறைவான கருத்தை பதிவு செய்யும் சார். இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னு சொல்றீங்கல்ல, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு. பல அமைச்சர்கள் மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, பல எம்எல்ஏக்கள், அப்புறம் மெயினா வந்து கார்பரேட்டர்ஸ், இந்த கவுன்சிலர்ஸ், அவங்க 24/7 பப்ளிக் கிட்ட கனெக்டே இல்ல டிஎம்கே கவர்மெண்ட்ல. நம்ம எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம். பல மந்திரிகள் மேல ஒரு அதிருப்தி. பட் என்ன, அது வந்து மிஸ்டர் எம்கே ஸ்டாலினோட இமேஜ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவரோட இமேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படியே ஸ்லோவா செட்டில் ஆகி ஒரு லிட்டில் ஆஃப் ப்ரோ இன்கம்பன்சி வேவா மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ மிஸ்டர் ஸ்டாலினோட இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா இந்த எலெக்ஷன் டைட் ஆயிருக்கும். அது என்னன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து நல்லா போய் சேர்ந்துருச்சு. அதுவும் விமன் வந்து 60, நீங்க எவ்வளவு போல் பர்சன்டேஜ் ஆஃப் விமன் எடுத்துக்கலாம் 2026ல 62 to 65% ஆஃப் தி விமன் டிஎம்கேக்கு வாக்களிக்க போறாங்க. 62% மினிமம். டிஎம்கேயோட வெற்றி வந்து மெயினா வந்து விமன்னால தான். இந்த 2026ல விமன் வந்து அந்த ஸ்கீம்ஸ், இந்த விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, உங்களிடம் ஸ்டாலின், அப்புறம் தாயுமானவர், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதெல்லாம் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. ஆனா அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு பாருங்க, 5,000 rupees ஏர்லி மார்னிங் யாருக்கு தெரியாம பண்ணாங்க பாருங்க, அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் போடுவாங்கன்னாங்க, அதையும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாங்க. டேட்ல அதையும் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அட்வான்டேஜ். இப்ப வந்து இந்த 8,000 ரூபாய் சொல்றாங்கன்னு நாங்க இதை கேட்டிருக்கோம். இந்த இதுல 8,000 ரூபாய்
அவங்க சொல்றாங்க 8,000 ரூபாய் ஏமா நம்புறீங்களா? அதாவது லேடிஸ் கிட்ட கேட்டா ஆமாங்க 1000 கொடுத்தாங்க, 1000 சொன்னாங்க கொடுத்துட்டாங்க. இப்ப 2000 சொல்றாங்க, அதையும் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. 8,000 கொடுப்பாங்களா? அது எப்படி வாங்குவீங்க? அது உங்களுக்கு எதுக்கு சார்? அவங்க 8,000 கொடுக்குறாங்க, எங்க ரேஷன் கடையில போய் கேட்டா கொடுக்குறாங்க, நாங்க போய் சாமான வாங்குறோன்றாங்க. விமன் கிட்ட அந்த வந்து ஒரு கான்பிடன்ஸ் எம்.கே. ஸ்டாலின் மேல இருக்கு. அந்த அந்த கான்பிடன்ஸ் இது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நெரேட்டிவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் மிஸ் பண்ணிட்டார். அவர் நெரேட்டிவே மிஸ் பண்ணிட்டார். ஒன்லி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், கரப்ஷன் சார்ஜஸ், போதை பொருள், இது அது, அப்புறம் பிஜேபி டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். இது 70 இயர்ஸா பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் என்ன டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இருக்கு? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு? என்ன இன்டர்நெட்ல ஓட் போட்டா ஜெயிச்சாரு? அவர் தொகுதியில் வாக்களிச்சாங்க, அப்பதானே ஜெயிக்க முடியும். நீங்க சும்மா டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பிஜேபியில டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? மோர் தென் 45 பீப்புள், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், மகன், மருமக, சன்னின்லா, டாக்டர்லா எல்லாம் இருக்காங்க. எம்பிஸா, எம்எல்ஏஸா, கார்பரேட்டர்ஸா, மேயர்ஸா. டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வந்து அதெல்லாம் வந்து இப்போ பப்ளிக் கிட்ட ஒர்க் ஆகாதுங்க. நீங்க வந்து மக்களோட மக்களா நீங்க பயணிச்சாதான் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. இல்லைன்னா உங்க டோரை திறந்து உங்களை தள்ளி விட்டுருவாங்க. முன்னெல்லாம் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க சும்மா டைனாஸ்டி, நான் ஸ்டாலினோட சன்னு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னா போட மாட்டாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணும், ப்ரூவ் பண்ணாதான் பண்ண முடியும். அதனால இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ங்கிறதே வந்து இட்ஸ் அ ஃபெயிலியருங்க. தமிழ்நாட்டில் பயங்கர ஃபெயிலியர். இந்த பிஜேபிக்கு ஒரே ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்றாங்க. அவங்க கட்சியில், அவங்க பார்ட்டியில் எவ்வளோ டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்கு. எடியூரப்பா சன், கர்நாடகாலே பார்த்துக்கோங்க. ராஜ்நாத் சிங் சன், அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா, பலர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டை பாருங்க. நார்த்ல போயிட்டீங்கன்னா கவுன்சிலர்ஸ் எல்லாம் மாமன் மச்சான் இப்படிதான் இருப்பாங்க பிஜேபியில. அப்புறம் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அதே போல சார், இப்போ ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பல ஸ்டார் கேண்டிடேட்ஸ், அமைச்சர்கள் அவங்கெல்லாம் போட்டிடுறாங்க. அதே போல அஇஅதிமுக அணியிலையும் வந்து இப்போ மதுரை மத்தியில சுந்தர் சி போன்றவர்கள், விஜய், இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க. சீமான் இருக்கிறாரு, அவரும் இது வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள போகவே இல்லை. ஸோ ஸ்டார் கேண்டிடேட்ஸுக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய அந்த அக்னி நியூஸ்னுடைய சர்வேனோட முடிவுகள் என்ன சொல்லுது சார்? இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின் பிக் லீட், பெரிய லீட், ப்ளஸ் 60,000. எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ் 40,000 லீட். மினிஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு 55,000 லீட்ல போவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கே நேரு ஒரு 35 to 40,000 லீடு. அன்பில் பொய்யாமொழி 50,000க்கு மேல லீட்ல போவாரு. டாக்டர் டிஆர்பி ராஜா 40,000 பிளஸ், 40 to 50,000 டிஆர்பி ராஜா. அடுத்தது நீங்க ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு ஸ்லெண்டர் லீட் 5,000ல ஜெயிப்பாரு. ஆர்பி உதயகுமார் டஃப் ஃபைட்டா இருக்கு, எனிபடிஸ் கேம். இப்போ இதுல வந்து கோவில்பட்டியில வந்து கடம்பூர் ராஜு ஒரு 20,000 ஓட்டுல ஜெயிப்பாரு. சாத்தூர்ல நாயனார் நாகேந்திரன் 5,000 ஓட் ட்ரெயிலிங்ல இருக்காரு. ஓகே. அப்புறம் கோயம்புத்தூர் நார்த் வானதி சீனிவாசன் 15,000 ஓட்டுல தோல்வி அடைவாங்க. 15,000 ஓட்ஸ்ல டிஎம்கே அங்க ஜெயிக்குது. மொடக்குறிச்சி சிட்டிங் பிஜேபி சிட்டிங் சீட்டு, அங்க வந்து எம்டிஎம்கே ஜெயிக்கிறாங்க 15,000 ஓட்டுல கன்ஃபார்ம்டு. சேலத்துல ராஜேந்திரன் ஜெயிக்கிறாரு. மற்ற இது பாத்தீங்கன்னா எல்லாம். ஆனா என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி லீட் ஒரு 35,000 35,000 வாக்குல ஜெயிப்பாரு. அதே மாதிரி தங்கமணியும் ஜெயிச்சிருவாரு. அவர் ஒரு 10,000 to 12,000 ஓட்ஸ்ல ஜெயிப்பாரு. கோயம்புத்தூர் சவுத் எப்படி சார்? கோயம்புத்தூர் சவுத் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு 22,000 to 25,000ல ஜெயிப்பாரு. 25,000 மார்ஜின்ல ஜெயிப்பாரு. பட் பெரிய அவர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இங்க நின்று 25,000, அது இல்லாம இட்ஸ் குட். 25,000 பெரியது. ஏன்னா டைட் ஃபைட் டிவிகேவும் இருக்காங்க அங்க, பர்ஃபார்மிங் வெல், ஒரு 10-12% வாங்குறாங்க.
டஃப் ஃபைட்ல ஒரு 25,000 30,000 அவர் வெற்றி அடைவார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மற்றதுல பார்த்தீங்கன்னா விஜய் திருச்சி ஈஸ்ட்ல 2வது இடம். ஓ ஓகே பெரம்பூர்லயும் 2வது இடம் தான். ஓகே 2வது இடம் தான். இவங்க வந்து இல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரம்பூர்ல நம்பர் 1, இங்க நம்பர் 1, அது மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து நம்பர் 3ல இருக்காரு இப்போ. வில்லிவாக்கத்துல. ஆமா. புசி ஆனந்த் அவரும் 3வது இடத்துல இருக்காரு. யாருமே லீட்ல இல்ல. டாக்டர் பிரபு ஒருத்தர் 2வது இடத்துல இருக்காரு காரைக்குடியில. இதுதான் நிராசனம். விஜய் வந்து 2 இடத்துலயுமே 2வது இடத்துல தான் இருக்காரு. திருச்சி ஈஸ்ட்ல வந்து டிஃபரன்ஸ் நல்லா இருக்கும். டிஎம்கே அலையன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் டிவிகேக்கும் இது வந்து க்ளோஸ் ஃபைட்டா இருக்குது இப்போ பெரம்பூர்ல. டே பை டே பெரம்பூர் ஹூஎவர் வின்ஸ். பட் இப்போ வந்து எட்ஜ் வந்து டிஎம்கேக்கு ஒரு 7,000 to 8,000 ஓட்ஸ் லீடில் இருக்காங்க. இப்போ இன்னும் 3 நாள் இருக்கு கேம்பெயின். எப்படி இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் மிஸ்டர் விஜயும் போவாரு, சிஎம்மும் அங்க கேம்பெயின் பண்ணுவாங்க, டெப்டி சிஎம்மும் கேம்பெயின் பண்றாங்க. எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். பட் 2 தொகுதியிலும் இப்ப நிலைமைக்கு வந்து விஜய் 2வது இடம் தான். சீமானுக்கு காரைக்குடியில வாய்ப்பு இல்லையா? சீமான் காரைக்குடியில வாய்ப்பு இல்லைங்க. அவரு ரொம்ப டஃப்பா வேலை செஞ்சாருன்னா 3வது இடம் இல்லைன்னா 4வது இடம். 3வது இடத்துக்கு வரலாம் டஃப்பா வேலை செஞ்சா. ஏன்னா அவரு அங்க ஒன்றும் பெருசா இல்லைங்க. அங்க காரைக்குடியில என்ன பேசுறாங்கன்னா இது என்ன டூரிஸ்ட் ஹோமான்னு கேட்குறாங்க கேண்டிடேட்ஸ்க்கு. சீமான் அப்படித்தானே ஒரு தடவை வில்லிவாக்கம் எங்க நிற்கிறாரு, அங்க நிற்கிறாரு, திருவொற்றியூர் நிற்கிறாரு, இங்க வராரு. காரைக்குடிக்கும் மிஸ்டர் சீமானுக்கும் ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. அவர் அங்கே வாக்கு வந்து பிரிக்கிறதுனால தான் காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. அங்கே பிரிச்சிடுறாரு இவர். அட்லீஸ்ட் ஒரு 20% பிரிக்கிறார். 20% பிரிக்கும்போது காங்கிரஸ் வந்துடுது. எங்கெங்க வந்து 4 முனை போட்டியோ 5 முனை போட்டியோ பிரியுதோ அங்கெல்லாம் டிஎம்கே ஈஸியா வந்துடுறாங்க. ஒரு 3 கார்னர் ஃபைட் இருந்தா கூட நல்ல ஃபைட் இருக்கும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு. அது இல்லாம போயிடுச்சு இப்போ. ஆனா வந்து டிவிக்கு அந்த நெரேட்டிவ் இருக்கு இல்லைங்க, அது மாதிரி நெரேட்டிவ் பார்க்கவே முடியாது. இதே ஃபைட்டு வந்து டிஎம்கேக்கு டிவிக்கு அந்த நெரேட்டிவ்லயே இவங்க அடிபட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த ரியல் ஃபைட் வந்து டிஎம்கே அலையன்ஸும் ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். டிவிகே பிக்சர்லயே இல்லை. அவங்க சொல்லிருக்கலாம் ஒரு நெரேட்டிவ் கொண்டு வர, எங்களுக்கும் என்டிகேக்கு ஃபைட்டுன்னு சொல்லிருக்கலாம். அவங்க டிஎம்கே கொண்டு வந்துட்டாங்க இங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த நெரேட்டிவ் தான் வந்து அவங்களுக்கு ஹிட்டு. அவங்க வந்து எல்லாம் மக்களுக்கு தெரியும் இல்லைங்க யார் 2வது இடம்னு. அதனால அந்த அவங்க நெரேட்டிவ் ஃபெயிலியருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது ஃபெயிலியர். ஸோ நிச்சயமா சார், உங்களுடைய அக்னி நியூஸ் சர்வீஸ் தமிழகம் முழுக்க எடுத்த சர்வேனுடைய அந்த முடிவுகள், கடந்த காலத்தினுடைய உங்களுடைய சர்வேகளினுடைய முடிவுகளும் யதார்த்தமும் வந்து ரொம்பவே பொருந்தக்கூடிய தன்மையோடு இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த தேர்தலுக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முழு அனாலிசிஸை எங்க நேயர்களுக்காக ரொம்ப விலாவாரியாக பல கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் பதில எங்க நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.